மீன் கொள்முதலில் ஊழல் நடந்திருப்பதாக திமுக பொருளாளர் ஸ்டாலின் பொய்யான குற்றச்சாட்டை கூறியுள்ளதாக தமிழக மீன்துறை அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் விளக்கமளித்துள்ளார். இது தொடர்பாக திண்டுக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது திமுகவின் திட்டமிட்ட சதி என்று குற்றம் சாட்டியுள்ளார். ₹7 ஒரு விசா ஒரு யூனிட் விலைக்கு சூரிய ஒளி மின்சக்திக்கு நிர்ணயம் பண்ண தொகை அந்த தொகை தமிழ்நாடு மின்சார வாரியம் நிர்ணயம் பண்ணல, தமிழ்நாடு அரசு நிர்ணயம் பண்ணல. தமிழ்நாடு இன்னைக்கு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் தான் பண்ணா 2003 மத்திய அரசு சட்டப்படி சுய அதிகாரம் படைத்த அமைப்பு அந்த தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம். அந்த சுய அதிகாரம் படைத்த அமைப்பு அது அவங்க என்ன விலைக்கு நிர்ணயம் பண்றாங்க நம்ம சொல்ல முடியாது, நம்ம அவங்ககிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது, எதுவும் விண்ணப்பிக்க முடியாது. நிலம் வாங்குறது சம்பந்தமா ஏதோ இங்கே நாம் தமிழ்நாடு மின்சார வாரிய அதிகாரிகளோ அல்லது அமைச்சரோ அரசாங்கமோ சம்பந்தமே இல்லை. அந்த யார் ஒப்பந்தம் போடுறாங்களோ ஒப்பந்தம் போடுறவங்க யார் லோட் இந்த நிலத்தை வாங்குறது அவங்க சொந்த பொறுப்பு. என்ன விலைக்கு வாங்குறாங்கிறது பற்றி நமக்கு தெரியாது, என்ன விலைக்கு விற்கிறாங்க தெரியாது. இந்த காலத்தில் யாரையும் கட்டாயப்படுத்தியெல்லாம் அந்த நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் அவங்க சொந்த முயற்சியில் வாங்குறாங்க. இல்லை கூட வாங்கினாலும் சரி குறைச்சி வாங்கினாலும் சரி அவர்களை பொறுத்தது. அதுக்கு நம்மளை போய் தேவையில்லாமல் கற்பனையான குற்றச்சாட்டுகள்லாம் சொல்லி களங்கப்படுத்த பேசி அதுக்கு தான் கேஸ் வழக்கும் தொடுத்திருக்கிறேன். இதில் எந்தவித முறைகேடும் நடைபெறவில்லை, எந்த எல்லளவு இல்லை, முனையளவு கூட தவறு நடக்கவில்லை. வேண்டுமென்றே தேர்தலுக்காக இட்டு கட்டிய ஒரு கற்பனையான குற்றச்சாட்டு. ஏன்னா எந்த ஆதாரமும் இல்லை, கற்பனையான குற்றச்சாட்டுங்கிறது எல்லாருக்கும் தெரியுமில்ல. அதுக்கு என்னன்னா ஒரு மாய தோற்றத்தை உருவாக்க பார்க்குறாங்க, அவ்வளோதான். இந்த அப்பட்டமான குற்றச்சாட்டு திமுகவின் சதி. இந்த இதனால எல்லாம் அம்மாவுடைய இது சாதனையை யாரும் இவர்கள் மூடி மறைக்க முடியாது.